அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேலஞ்சுனா கேரட் பீட்ரூட் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹல்வா எனக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் என் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கேரட் ஹல்வா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சை எனக்கு கொடுத்தவங்க புவனா சிஸ்டர் எம்ஏ வில்லேஜ் ஸ்டைல் சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் நேம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வீடியோஸில் வர ரெசிபீஸும் ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியோடு ஸ்டாப் பண்ணாமல் கூடவே விலாகாக அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து போய் செக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் 2 சிஸ்டர்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அவங்க யாரும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹல்வா செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அது நல்லா சூடான உடனே கொஞ்சமாக முந்திரி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நான் ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கிறேன், திராட்சை சேர்க்கிறேன். இது நல்லா பலூன் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இப்போ நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 300 கிராம் இருக்கும் இந்த கேரட். நல்லா தோல்லாம் சீவி வாஷ் பண்ணி இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இப்போ பால் ஆட் பண்ணலாம். நான் எவ்வளோ பால் இதில் சேர்க்குறேன்னா ஒரு 2½ கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். கப் வைஸில் இந்த துருவின கேரட்டு பார்க்குறதா இருந்தால் ஒரு 3 கப் அளவுக்கு இருக்குது. அதுக்கு வந்து 2½ கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக நம்ம பால் சேர்த்து இந்த ஹல்வா இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனலாக அந்த கேரட்டோட ஸ்மெல் சுத்தமாக நம்மளுக்கு வராது. நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி ஹல்வா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக பால் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஹல்வாவை. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சைடில் இருக்க இந்த பால் ஏடெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த பால் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ சுகர் சேர்க்குறேன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் நான் சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மி சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. நான் சேர்த்த இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் சுகரோட லெவல். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சுகர் ஆட் பண்ண கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் கரெக்ட் ஆகிடும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். கூடவே இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் அன்ஸ்வீட்டன் பால்கோவா சேர்க்குறேன். அதை கோயான்னு சொல்லுவாங்களே, அதுதான் இதை நான் போடுறேன். இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டேஸ்ட் மை ஃபுட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அதில் இந்த பால்கோவா சேர்க்கணும்ல, அப்படி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கலாம். இந்த கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில். ஐசைட்க்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ வந்து நிறைய இதில் இருக்குது. வளர பசங்களுக்கு இதை நிறைய நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹல்வா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சைடில் இருக்க அந்த நெய்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு சர்விங் பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஹல்வா எப்படி வந்துச்சு? ஓகேவா இல்லை சொதப்பலா? எனக்கு சேலஞ்ச் பண்ண புவனா சிஸ்டர், நீங்கள் தான் இதை சொல்லணும். இப்போ நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். அது என்ன சேலஞ்சுனா ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதாவது ஆயில் யூஸ் பண்ணாமல் ஆவியில் வேக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும். நான் வந்து அதை 2 சிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா தையல் தேடர்கள் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்க சேனலை பற்றி சொல்லணுன்னா, அவங்க போகிற ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட புரியும். அந்த அளவுக்கு டீப் அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். அதோடு இல்லாமல் மற்ற சேனல் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க செய்கிற ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேருந்து வரைக்கும் எல்லாமே
அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கமெண்ட் போடுவாங்க. என்னுடைய வீடியோஸில் கூட நிறைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபர் தான். அது எதுவுமே மனசில் வைக்காமல் ரொம்ப சாதாரணமாக அவங்க பழகுவாங்க. அவங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். செகண்ட் யூடியூபர் யாருன்னா பிஸ்மி சேனல் சொல்லிட்டு அவங்க வந்து அம்மாபட்டினம் ஸ்பெஷல் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. அதோடு இல்லாமல் நல்ல க்யூட்டான கிராஃப்ட்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என்னோட கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய வீடியோஸ். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2 சிஸ்டருக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த சேலஞ்சை. இந்த 2 சேனலோட லிங்க்கையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதோடு இல்லாமல் என்னுடைய வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த சேலஞ்சை ஏற்றுக்கலாம். நீங்கள் ஏற்றுட்டு வீடியோவும் போடலாம். அப்படி போடுறதா இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.